நைட் டைம்ஸில் வந்து இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சார். நீங்கள் நான் மீண்டும் சொன்ன மாதிரி தான் இன்னொன்று கேட்டேன், ஏற்கனவே ஒரு பதிவில் போட்ட மாதிரி தான். ஜப்பானில் வந்து 100 வயசை கடந்தவங்க வந்து 1,00,000 பேருக்கு மேலே இருக்காங்களாம். அதில் குறிப்பாக வந்து 88% பெண்கள் தான் இருக்கிற பதிவு நான் வந்து படித்தேன் நான். எனவே நண்பர்களே, குழந்தைகளை வந்து இந்த மாதிரி நொறுக்கு தீனி சாப்பிட சொல்லுங்கள். ஆனால் எந்த நொறுக்கு தீனின்னு கேட்டிங்கன்னா, ஹோம்மேடு நொறுக்கு தீனி, வீட்டில் தயாரிக்கப்பட்ட நொறுக்கு தீனிகளே சேருங்க. எப்பயுமே வீட்டில் ஒரு பெரிய பெரிய அவசர டப்பாவில் போட்டு வச்சுக்கிங்க. கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, பொரிவிலங்காய் உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, இது அப்புறம் அதே மாதிரி போய்ட்டு அதிரசம், முறுக்கு, இதெல்லாம் நிறைய செஞ்சு வச்சுங்க. அதை சாப்பிட சொல்லுங்கள், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் வீட்டிலே ஊறுகாய் தயார் பண்ணி நீங்களே பண்ணுங்கள். நீங்கள் தயவுசெய்து அந்த மார்க்கெட்டில் இருக்க ஊறுகாய் வாங்காதீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு பண்ணுவானுங்க. அதில் நிறைய கெமிக்கல் இருக்கும். வீட்டிலே போடுங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பார்த்தா நிறையா தப்பாக நினைக்காதீங்க. நான் ஒரு இதை பேர் சொல்ல நினைக்க வேணாம். பிராமின்ஸ் இன்றைக்கும் வந்து அவங்க வீட்லேயே தான் வந்து போடுவாங்க. மாவுடு, வடாகம், ஊறுகாய், மாவுடு இதெல்லாம் வீட்லேயே தான் போடுவாங்க, வெளியில் வாங்க மாட்டாங்க ஆச்சுங்களா. அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம வீட்லேயே நிறையா பண்ணலாம். சண்டேயில் பண்ணி வச்சிங்க, நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே போட்டதை தவிர யாரையும் வந்து மனம் நோடுவதற்காகவோ தப்பாக சொல்ல போடல. ஓகே, அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஹேவ் அ நைஸ் டே. உங்கள் ரவிக்குமார், சேலம் ரவிக்குமார். பாய்.